இப்பொழுது நாம் த ஹியூமன் சைக்கிளில் சாப்டர் 10 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு எஸ்தெட்டிக் அண்ட் எத்திக்கல் கல்ச்சர். இந்த எஸ்தெட்டிக் அப்படின்னா இந்த எல்லாமே கலை, கலாரசனை, அந்த கலை உணர்ச்சி எல்லாத்துலேயும் ஒரு அழகை ரசிக்கக்கூடிய அந்த திறன், இதெல்லாம் தான் எஸ்தெட்டிக். எத்திக்ஸ் அப்படிங்கிறது ஒரு நெறிமுறைகள், வாழ்வில் இதெல்லாம் கடைபிடித்தாகணும் அப்படிங்கிற ஒரு சில நெறிமுறைகள். இது ரெண்டும் சம்டைம்ஸ் இது ரெண்டுமே பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுடன் ஒன்று பொருந்திய விஷயங்கள் தான். ஆனால் எப்படி இந்த மனித சமுதாயத்தினுடைய ஒரு வளர்ச்சியில இது ரெண்டும் சம்டைம்ஸ் முரண்படுகின்றது. ஒரு ஆஸ்பெக்டுக்கு அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. இதுல ஏதாவது ஒரு ஆஸ்பெக்டுக்கு இந்த சொசைட்டில ஒரு காலகட்டத்தில் அதிக முக்கியத்துவம் தரப்படுகின்றது. அந்த சமயத்துல இன்னொரு ஆஸ்பெக்டுக்கு முக்கியத்துவம் தரப்படுவது இல்லை. அதனால ஒரு கான்ஃப்ளிக்ட், ஒரு முரண்பாடு, ரெண்டுக்கும் இடையில எப்பொழுதுமே ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கு. இது பகவான் சொல்றது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா மேக்ரோ லெவல்ல சொல்றார். சொசைட்டி அப்படின்னு சொசைட்டி, மனித இனம் அப்படிங்கிற லெவல்ல தான் எல்லாத்தையும் ஒரு சொல்றார். ஏன்னா எல்லா மனித இனம் அப்படிங்கிறது தான் பகவான் எடுத்துக்கொண்ட எல்லாத்தையும் அப்படிதான் சொல்றார். லைஃப் டிவைன்லயும் சரி, எல்லாமே அவர் எப்படி பார்க்குறாரு அப்படின்னா அந்த ஹியூமன் பீயிங்ஸ் அப்படிங்கிற ஒரு இனம் அப்படிதான் பார்க்குறாரு. என்ன காரணம் அப்படின்னா நம்ம இனம் அப்படிங்கிறது, மனித இனம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சிக்கு உட்பட்டு இருக்கும் ஒரு அமைப்பாக இருக்கின்றது. இந்த பரிணாமத்துல மாற்றங்களை தொடர்ந்து எது சந்தித்து கொண்டிருக்கின்றது என்றால் இந்த மனித குலம். அதனால இந்த விஷயங்கள்லாம் அந்த மனித குலம் அப்படிங்கிற சமுதாயம் அப்படிங்கிற ஒரு கலெக்டிவ் அமைப்பிற்கும் பொருந்தும். தனிப்பட்ட ரீதியில பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட மனிதர்களுக்கும் பொருந்தும். அப்படிதான் நம்ம பார்க்கணும். பகவான் சொல்லக்கூடிய எல்லாமே நம்ம தனிப்பட்ட ரீதியிலையும் நம்ம பொருத்தி பார்க்கலாம், நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். அதை இதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா சில சொசைட்டிஸ் ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பியோர்லி எத்திக்கலா இருப்பாங்க, டிப்பிக்கலா இருப்பாங்க. இந்த டிப்பிக்கலா இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா அதை நம்ம ஒரு ஐடியலே எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். டிப்பிக்கலா இருக்கிறத ஐடியலா எடுத்துக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பகவான் நிறைய மேற்கத்திய நாடுகள்ல அந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்களை பகவான் உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டு கூறுகின்றார். அதுல பார்த்தோம் அப்படின்னா இங்கிலாந்து நாட்டில் 19th செஞ்சுரி அதுல எப்படி இருந்தது அப்படின்னா ஒரு பியூர்லி எத்திக்கல் டைப்பா இருந்தது. அது எப்படின்னா ஒரு பியூரிட்டானிசம் அப்படிங்கிற மாதிரி நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் அதில் போட்டு இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நிறைய கட்டுமானங்களுக்குள்ள அந்த சொசைட்டி இருந்தது. ஆனால் இது மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம ஐடியலாக எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். இதெல்லாம் ஒரு காலகட்டத்தில் சில சமுதாயங்கள் அப்படிதான் இருக்கும். இதை நம்ம ஐடியலாக எடுத்துக்க முடியாது. அதே சமயம் சில சமுதாயங்கள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னா எல்லாமே மனம் போன போக்குல வாழ்வு, மனம் போன போக்குல வாழ்வுன்னு சொல்லுவாங்கல்ல. எதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை தருகின்றதோ அப்படிலாம் இஷ்டப்படி இருக்கிறது. அதாவது மரபு சார்ந்த நெறிமுறைகளை கடைபிடிக்காம சுதந்திரமாக என் மனதுக்கு இஷ்டப்படி நடக்கிறது.
இது வந்து பகவான் வந்து பஹீமியன் சொசைட்டி அப்படிங்கிறார். இதையும் நம்ம ஒரு ஐடியலா எடுத்துக்க முடியாது. எப்படி ஒரு பியூர்லி பியூரிட்டானிக் லைஃப், அதை ஒட்டிய வாழ்வை வாழும் ஒரு சமுதாயம், அதை எப்படி நம்ம ஐடியலா எடுத்துக்க முடியாதோ, அதே போல மனம் போன போக்கில் வாழக்கூடிய அந்த சொசைட்டி, அதையும் நம்ம வந்து ஒரு ஐடியலா எடுத்துக்க முடியாது. அதை வந்து நம்ம ஏஸ்தட்டிக் சொசைட்டின்னு எடுத்துக்க முடியாது. முந்தையதை வந்து நம்ம வந்து ஒரு எத்திக்கல் சொசைட்டி அப்படி என்று எடுத்துக்க முடியாது அப்படிங்கிறார். ஏன்னா இந்த மனம் போல போக்கில் வாருது அப்படின்னா மனிதன் வந்து அவனுடைய எல்லாமே சென்சுவல் விஷயங்களால தான் அவன் ஆளப்படுகின்றான். அப்படிப்பட்ட ஒரு மனிதர்களை தான் அந்த சமுதாயம் உருவாக்கும். அதே போல இந்த பியூரிட்டானிக் சொசைட்டி பார்த்தோம் அப்படின்னா பகவான் கூறக்கூடிய அந்த 19th சென்ச்சுரி இங்கிலாந்து, அதுவும் பார்த்தோம்னா பியூர்லி எத்திக்கல் டைப். அப்படி அது வந்து ஒரு எக்ஸாஜரேட்டட் ஸ்டேட்டஸ் கல்ச்சர் ஆஃப் கேரக்டர். அதையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஒரு ஐடியலா எடுத்துக்க முடியாது. அதுக்கு பகவான் வந்து என்ன சொல்றார், நம்ம வந்து இந்த கொஞ்சம் பகவான் எப்பொழுதுமே ஐரோப்பிய நாட்டில் வந்து கிரேக்க நாகரிகம், ரோமானிய நாகரிகம், இதுதான் அவர் பகவான் நிறைய இடத்துல மேற்கோள் காட்டுறாரு. ஐரோப்பாவில் போய் வெஸ்டர்ன் சொசைட்டில எதை வந்து எல்லாத்துக்கும் வந்து ஒரு மேற்கோள் காட்டுறார், ஐடியலா வைத்துக் கொண்டு காட்டுகின்றார் என்றால் ரோமனா ரோம் ரோமனா ரோமா ரோம் அந்த ரோம், அதை சார்ந்த அதை ஒட்டிய வளர்ந்த நாகரிகம், அதே போல கிரேக்க நாகரிகம், ஏதென்ஸ், அதை ஒட்டிய நாகரிகம், இதைத்தான் பகவான் வந்து எடுத்துக்காட்டாக கூறுகின்றார். இதுல பகவான் என்ன கூறுகின்றார், இந்த ரோம் கண்ட்ரியை வந்து பகவான் வந்து அது வந்து ஒரு எக்ஸாம்பிளை எடுத்துட்டு சொல்றாரு அவர். அந்த ரோம் ஏன்னா ஒரு காலத்துல பார்த்தோம் அப்படின்னா ஐரோப்பா முழுவதுமே வந்து ரொம்ப ஏர்லி பீரியட்ல எது வந்து ரொம்ப வலிமையான ஒரு வல்லரசாகவும் பேரரசாகவும் திகழ்ந்தது அப்படின்னா அந்த ரோம சாம்ராஜ்யம் தான். ரோமன் எம்பையர் தான் பார்த்தோம் அப்படின்னா ஈவன் இந்த பக்கம் இங்கிலாந்து, இந்த பக்கம் எல்லா கண்ட்ரியும் அதுதான் வந்து ஆண்டு வந்தது. ஈவன் அவங்க இந்தியா கூட வந்தாங்க, நமக்கு தெரியும். இது எப்படி அவங்க அதெல்லாம் அவங்க அந்த அளவுக்கு உயர்ந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட வந்து ஸ்ட்ராங் கேரக்டர் பில்டிங் இருந்தது. பியூர்லி எல்லாமே கேரக்டர் பில்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்க. அதே போல அதுல வந்து மனிதனுடைய அந்த 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 சங்கல்பம், ஒன்றை சாதிக்க வேண்டும் என்கின்ற அந்த வில், அதுதான் வந்து அங்க மேலோங்க இருந்தது. மனிதனுடைய அந்த இமோஷன்ஸ், அந்த சென்சேஷனல் மைண்ட், இதெல்லாம் வந்து பின்னுக்கு தள்ளப்பட்டது. இது வந்து மனிதனுக்கு தன் மீதே ஒரு ஆளுமையை கொண்டு வந்தது அப்படிங்கிறார். இந்த செல்ஃப் மாஸ்டரி தான் வந்து இந்த ரோமன் ரிப்பப்ளிக் வந்து அதை சுற்றியுள்ள அனைத்து நாடுகளின் மீதும் உலகத்தின் மீதே அது வந்து மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை கொண்டு வந்தது அப்படிங்கிறார். அதனுடைய விதியை வந்து மற்ற நாடுகளின் மீது அந்த ரோம பேரரசு வந்து கொண்டு வந்தது அப்படிங்கிறார், ரோமன் ரிப்பப்ளிக். இதுக்கு மெயின் காரணம் என்ன அப்படின்னா அந்த செல்ஃப் மாஸ்டரி அப்படிங்கிறார். ஏன்னா அந்த எல்லா விதமான பகவான் என்ன கோருகின்றார், எல்லா இம்பீரியல் நேஷன்ஸ் சொல்றார். அதாவது எல்லா பேரரசுகள், நம் நாட்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா நிறைய பேரரசுகள் இருந்திருக்க பார்க்குறோம். அந்த பேரரசுகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுடைய வளரும் காலகட்டத்தில் எது அங்கே மேலோங்க இருந்தது அப்படின்னா அந்த மனிதனுடைய அந்த சங்கல்பம், ப்ரிடாமினன்ஸ் ஆஃப் வில், அதே போல மனிதனுடைய அந்த கேரக்டர் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு, தன் மீது ஆளுமை, செல்ஃப் மாஸ்டரி, இதெல்லாம் தான் பொதுவாக இத்தகைய பேரரசுகள்ல மனிதர்களிடம் காணப்படும் ஒரு பொதுவான ஒரு குணங்களாக காணப்பட்டன அப்படின்னு பகவான் குறிப்பிடுகின்றார். அதே போல அதே சமயம் என்ன ஆயிடுது அப்படின்னா அவங்கெல்லாம் வந்து
இந்த மனிதன் எடுத்துக்கிட்டாலே மனிதன் கிட்ட இந்த ஒரு அந்த சங்கல்பம், உறுதியான மனத்திட்பம், அந்த வீரம், இது மாதிரி விஷயங்களும் இருக்கு. இந்த மென்மையான பகுதியும் இருக்கு. மென்மையான அம்சங்களும் மனிதன் அப்படி ஒரு மனிதனை எடுத்துக்கொண்டால் அவனுடைய மென்மையான பகுதிகளும் இருக்கின்றன. இந்த மென்மையான பகுதிகளை வந்து இத்தகைய வல்லரசு, இத்தகைய ஒரு நாட்டை சேர்ந்த மக்கள் வந்து அந்த காலகட்டத்தில் அவர்கள் அதற்கு முக்கியத்துவம் வழங்கவில்லை அப்படிங்கிறார். இந்த ஜென்ட்லர் அண்ட் மோர் டெலிகேட் சைட் ஆஃப் மாரல் கேரக்டருக்கு வந்து அவங்க வந்து முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்றாங்க. இருந்தாலும் எது வந்து பொதுவான அம்சமாக காணப்படுகின்றது மனித சமுதாயத்தினுடைய மனித நாகரிகத்துல, எத்திக்கல் ஐடியா, தார்மீக எண்ணம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சில பொதுவான அம்சங்கள் காலம் தொட்டு அனுசரிக்கப்படுகின்றன அப்படிங்கிறார். அது என்ன பொதுவான அம்சங்கள் அப்படின்னா, ஒண்ணு அந்த மனத்திட்பம், சங்கல்பம், வில். இது இல்லைன்னா நம்ம எதையும் சாதிக்க முடியாது. மனிதனுக்கு வந்து இந்த கேரக்டர், ஆளுமை, அவனுடைய கேரக்டர். செல்ஃப் டிசிப்ளின், சுய கட்டுப்பாடு. அதே போல செல்ஃப் மாஸ்டரி, தன் மீது தன்னுடைய செயலின் மீது ஆளுமை. இந்த விஷயங்கள் தான் வந்து காலம் தொட்டு ஒரு பொதுவான அம்சங்களாக மனிதனுடைய அந்த ட்ரூ எத்திக்கல் பீயிங், உண்மையான தார்மீக மனிதனாக அவனை உருவாக்குவதற்கு இந்த அம்சங்கள் அடிப்படையாக தேவைப்படுகின்றன அப்படிங்கிறார். இது வந்து அடிப்படை, பேசிக் அப்படிங்கிறார். இப்போ அடுத்தது வந்து பகவான் வந்து எப்படி இந்த ரெண்டுக்கும் இடையில வந்து கான்ஃபிளிக்ட்லாம் வருது, அதுக்கு நிறைய உதாரணங்களை தருகின்றார். கிரேக்க நாகரிகம், இந்த கிரீஸ், இந்த ஏத்தன்ஸ், அதே போல சில இடங்கள்ல எப்படி அந்த நாகரிகம்லாம் வளர்ந்தது, அங்க இருக்கிற தத்துவ ஞானிகள்லாம் எப்படி அவங்க செயல்பட்டார்கள், இதெல்லாம் பகவான் வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். இதெல்லாம் படிக்கும் பொழுது எப்படி நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி பகவானுக்கு வந்து அவ்வளவு இன்டெப்த் நாலேஜ் ஆஃப் அந்த ஐரோப்பிய நாடுகள், அந்த கிரேக்க நாடுகள், ரோம், இதை பத்தி, அதுவும் எந்த காலத்தை பத்தி, அவங்களுடைய ஏர்லியஸ்ட் ஹிஸ்டரியிலேருந்து பகவான் வந்து ரொம்ப அழகாக விளக்குகின்றார். அவ்வளோ ஒரு இன்டெப்த் நாலேஜ் இதை நம்ம படிக்கும்போது நமக்கு கிடைக்கின்றது. இதெல்லாம் நமக்கு வந்து வேற எங்கேயும் நமக்கு கிடைக்காது. இவ்வளோ தரவா வந்து ஒரு இது வந்து நம்ம வந்து ஏன்னா பகவானுடைய யோகம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அது அந்த பூமி சம்பந்தப்பட்டது, உலகம் சம்பந்தப்பட்டது. இதில் நம்ம எதுவும் விளக்க முடியாது. இது நான் ஏன் தெரிஞ்சுக்கணும், இந்தியா பத்தி தெரிஞ்சுக்கிட்டா பத்தாதா, எதுக்கு நான் ஐரோப்பிய நாகரிக பத்தி தெரிஞ்சுக்கணும்? அது வந்து ட்ரெடிஷ்னல் மைண்ட் இருக்கிறவங்களுக்கு தான் அப்படி நினைப்பாங்க. நம்ம மதர் அண்ட் ஷியோர் மெத்தட் வந்தப்புறம் நம்ம மைண்ட் வந்து ஃப்ளெக்சிபிளாகவும் ஓப்பனாகவும் இருக்கணும். எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஏன்னா நம்ம இதுல என்ன பார்க்குறோம், த பெஸ்ட் ஆஃப் வெஸ்ட், த பெஸ்ட் ஆஃப் ஈஸ்ட் ரெண்டுமே கலந்துருக்கிறத பார்க்குறோம். பெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர் வந்து த மதர் ரெப்ரசன்ஸ் த பெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சர். அவங்க வந்த நாடு பிரான்ஸ் வந்து அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த காலகட்டத்துல கிரேடில் ஆஃப் யூரோப்பியன் சிவிலைசேஷன் சொல்லுவாங்க. அந்த நாகரிகத்திலிருந்து ஒரு எலிட் சமுதாயத்திலிருந்து வந்தவங்க தான் மதர், அவங்களுடைய பெஸ்ட். அதே போல சிவ அரபிந்தோ பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்தியாவினுடைய பெஸ்ட் ஆஃப் ஆரியன் கல்ச்சர், பெஸ்ட் ஆஃப் ஆரியன் கல்ச்சர், பெஸ்ட் ஆஃப் வெஸ்டர்ன் கல்ச்சருடைய ஒரு மிக்ஸ் தான், ரெண்டு கலந்தது தான் வந்து நம்ம எல்லாம் அனுபவிக்கிறோம். ஏன்னா அவங்க ரைட்டிங்ஸ், அவங்க எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது ரெண்டையும் கலந்து தான் இருக்கும். ஸோ நமக்கு இந்த இந்த ஹியூமன் சைக்கிள் படிக்கிறப்ப நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஒரே ஒரு நமக்கு இதெல்லாம் வசதி அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இப்போ நம்மலாம் நிறைய பேர் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் செலுத்துகிறோம். நம்ம வீட்டில் நம்மளுடைய சில்ட்ரன்லாம் வெளிநாட்டில் இருக்கிறாங்க. வெளிநாடு போகிறோம், அங்கே இருக்கிற கல்ச்சர்லாம் பார்க்கும்பொழுது அங்கே இருக்கிற நிறைய நம்ம பழங்காலத்து அந்த அவங்களுடைய ஹெரிட்டேஜ் இதெல்லாம் பார்க்கும் பொழுது நமக்கு அந்நியமாகவே தெரியாது. ஏன்னா நம்ம எல்லாம் அதை பற்றி தெரிஞ்சு வச்சிருப்போம். ஏன்னா ஸ்ரீ அரபிந்தோ படித்ததுனால எல்லாத்த பற்றியும் ஸ்ரீ அரபிந்தோ பேசினதை நம்ம அங்கே ஒன்றுலேயும் ரிலேட் பண்ணிக்கலாம். அதனால நமக்கெல்லாம் வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப ஹியூமன் சைக்கிள் மூலமாக தெரிஞ்சுக்கிறது வந்து ஒரு அரும்பெரும் வாய்ப்பு. அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். இப்ப அடுத்து பேராகிராஃப் 7 போகலாம்.
The Human Cycle, Chapter 10, Aesthetic and Ethical Culture, Paragraph 7. Its limitations at once appear when we look back at its prominent examples. Early Rome and Sparta were barren of thought, art, poetry, literature, the larger mental life, all the amenity and pleasure of human existence. Their art of life excluded or discouraged the delight of living. They were distrustful, as the exclusively ethical man is always distrustful of free and flexible thought and the aesthetic impulse. The earlier spirit of Republican Rome held at arm's length as long as possible the Greek influences that invaded her, closed the schools of the Greek teachers, banished the philosophers, and her most typical minds looked upon the Greek language as a peril and Greek culture as an abomination. She felt instinctively the arrival at her gates of an enemy, divined a hostile and destructive force fatal to her principle of living. Sparta, though a Hellenic city, admitted as almost the sole aesthetic element of her deliberate ethical training and education, a martial music and poetry, and even then, when she wanted a poet of war, she had to import an Athenian. Excellent points. The limitations of predominant ethical tendency can be found in prominent examples. Early Rome and Sparta, that is, a prominent ancient Greek city-state known for its powerful military society, were barren of thought, art, poetry, literature. They were distrustful of free thought and aesthetic impulse. The earlier spirit of Republican Rome resisted the Greek influences and the spreading of Greek culture and its aesthetic character. Sparta admitted only martial music and poetry as the sole aesthetic element of her deliberate ethical training. அதாவது ப்ரிடாமினண்டா எத்திக்கல் டெண்டன்சி இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் பகவான் இங்க சொல்றார். ப்ரிடாமினண்டா எத்திக்கல் டெண்டன்சி இருந்தது அப்படின்னா ஒரு சைடு டெவலப் ஆகும், இன்னொரு சைடு வந்து அது வந்து லிமிட்டேஷன்ஸாக மாறிடும். ஏர்லி ரோம், ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது ஒரு சிட்டி ஸ்டேட். கிரீக்கில் வந்து ஒரு சிட்டி ஸ்டேட், அந்த ரொம்ப ஒரு தொன்மையான ஒரு நகரம், அது தொன்மையான நாகரிகத்தை கொண்டது ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது. அதாவது ஏர்லி ஸ்டேஜில் அவங்களுக்கு வந்து இந்த ஆர்ட், போயட்ரி, லிட்ரேச்சர் இதுக்கெல்லாம் வந்து அவங்க வந்து அதையெல்லாம் வந்து ரொம்ப விலக்கி வச்சாங்க. எதெல்லாம் மனிதனுடைய புறத்தில் வந்து மகிழ்ச்சியை தருகின்றதோ அதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் தரல. அவங்களுடைய வாழ்வினுடைய முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா வாழ்வில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியை வந்து புறக்கணித்தது. வாழ்வில் கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி என்பது அவர்களால் டிலைட் ஆஃப் லிவிங், அதை ஏற்றுக்கொள்ளலை. எல்லாத்தையும் அவங்க வந்து ஒரு அவநம்பிக்கையோடு பார்த்தாங்க. எத்திக்கல் மேன் இதனால தப்பு வந்துருமா, இதனால வந்து இது நம்ம சமுதாயத்தை சீரழிச்சிருமா அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் அவங்க எல்லாத்தையுமே பார்த்தாங்க. எதெல்லாம் வந்து சுதந்திரமான சிந்தனையோ அதை அவங்க ஏற்றுக்கலை. எதெல்லாம் வந்து ஒரு கலை உணர்ச்சியை கலை உணர்ச்சிக்கு வந்து எதெல்லாம் வந்து இணக்கமாக இருக்கின்றதோ அதையும் வந்து அவங்க ஏற்றுக்கல. அதே போல ரோம நாகரிகத்தினுடைய அந்த அதனுடைய ஆதி காலத்துல வந்து
ஏன்னா இந்த 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 கலை எஸ்தட்டிக் இன்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கிறது கிரேக்க நாட்டில் அப்போ நிறைய மேலோங்க இருந்தது. அதனால ரிப்பப்ளிக்கன் ரோம்ல பார்த்தோம் அப்படின்னா அவங்க எந்த அளவுக்கு அதுலேருந்து தள்ளி இருக்கமோ, தூரத்தில் இருக்க முடியுமோ, அந்த இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து கிரேக்க இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து எந்த அளவிற்கு தூரமாக இருக்க முடியுமோ அந்த அளவிற்கு இருந்தார்கள். கிரேக்க நாட்டிலேருந்து வரக்கூடிய டீச்சர்ஸ் அவங்களெல்லாம் அவங்க பள்ளியில அவங்க போதிக்க அனுமதிக்கல. கிரேக்க நாட்டு தத்துவ ஞானிகளையும் அவர்கள் அனுமதிக்கல. கிரேக்க மொழியையே அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஒரு தங்களுடைய நாகரிகத்துக்கு ஒரு ஆபத்தை உண்டாக்கும் அப்படின்னு நினைச்சாங்க. நம்மளுடைய கல்ச்சரையே அது ஸ்பாயில் பண்ணிடும் அப்படின்லாம் அவங்க நினைச்சாங்க. கிரீக் கல்ச்சரை ரொம்ப வெறுத்தாங்க அவங்க. இவன் இதெல்லாம் பக்கத்து கண்ட்ரி தான் இருந்தாலும் அந்த வெறுத்தாங்க. கிரேக்க நாகரிகத்தை எப்படி அவங்க பார்த்தாங்க அப்படின்னா தன்னுடைய வாசல்ல நிற்கக்கூடிய எப்பவுமே நம்மை அழிக்க நினைக்கும் ஒரு எதிரியாகத்தான் அவர்கள் நினைத்தார்கள். ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது ஒரு ஹெலனிக்னா தொன்று தொட்ட கிரேக்க நாகரிகத்தினுடைய ஒரு நகரமாக இருந்தது ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது. அங்க எது பார்த்தோம் அப்படின்னா அங்க எது ஒரு 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 மிலிட்டரி சொசைட்டி. அது ஸ்பார்ட்டா அப்படிங்கிறது ஒரு மிலிட்டரி சொசைட்டி. அது எதை மாத்திரம் அனுமதிச்சாங்க, ஒரு எஸ்தட்டிக் ஆஸ்பெக்ட் பொருந்தியது அப்படின்னு எதை அவர்கள் அனுமதித்தார்கள் என்றால் அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அவர்களுடைய அந்த மிலிட்டரியில அந்த அந்த மியூசிக், மிலிட்டரி பேண்ட்ல அவங்க வாசிக்கக்கூடிய அந்த மியூசிக்கை மாத்திரம்தான் அவங்க அனுப்பிச்சாங்க. அவங்க ஏற்றுக்கொண்டார்கள். ஈவன் அவர்கள் பொதுவா அந்த எப்பொழுதுமே இப்போ அந்த போர் பரணி பாடுவாங்க. நம்ம தமிழ் இலக்கியத்துல கேள்விப்பட்டிருப்போம். எப்பொழுதுமே இந்த போர் பரணின்னு சொல்லுவாங்க. போர் நடக்குது அப்படின்னா அது குறித்த கவிதையை புலவர்கள் பாடுவாங்க. அந்த காலத்துல பாடுவாங்க, போர் பரணின்னு சொல்லுவாங்க. அது எதுலேயும் உண்டு. வெஸ்டர்ன் போயட்ரிலையும் சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் போயட்ரிலையும் இந்த போர் பரணி அப்படிங்கிறத சொல்லுவாங்க. அது 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 அந்த போர் பரணிய ஒரு பாடுறதுக்கு கூட அந்த கவிஞர்களை அவங்க பார்த்தோம் அப்படின்னா அவங்க கிரேக்க நாட்டில இருந்து தான் அவங்க தெரிவிக்க வேண்டி இருந்தது. அதனால இத்தகைய ஒரு கல்ச்சர் அந்த காலத்துல இருந்தது அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதாவது ரொம்ப எக்ஸ்ட்ரீமா போனா என்ன ஆகும் அப்படின்னா எல்லாத்தையும் நம்ம வெறுக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிங்கிறது தான் பகவான் சொல்றாரு இங்க. இது நம்ம இதை நம்ம கொஞ்சம் இதுல இது நமக்கு இது வெஸ்டர்ன் கான்டெக்ட்ல பகவான் சொன்னாலும் கூட நம்ம நாட்டிலையும் பொருத்தி பார்க்கலாம். இதை நம்ம அடுத்த பேராகிராஃப் பார்க்கலாம். அடுத்த போர்ஷன் படிச்சுட்டு இது எப்படி நம்ம நாட்டில் நம்மளுடைய இதில் கலாச்சாரத்தில் பொருத்தி பார்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த அடுத்த போர்ஷனையும் பார்த்துடலாம். தென் we will see how we can relate with our culture. நம்மளுடைய இந்தியன் இதில் எப்படி அதை பொருத்தி பார்க்கறதுங்கிறத பார்க்கலாம். அடுத்தது பார்க்கலாம். We have a curious example of the repercussion of this instinctive distrust, even on a large and aesthetic Athenian mind, in the utopian speculations of Plato, who felt himself obliged in his Republic first to censure and then to banish the poets from his ideal polity. The end of these purely ethical cultures bears witness to their insufficiency. Either they pass away leaving nothing or little behind them by which the future can be attracted and satisfied, as Sparta passed, or they collapse in a revolt of the complex nature of man
against an unnatural restriction and repression. As the early Roman type collapsed into a egoistic and often orgiastic license of later Republican and Imperial Rome. The human mind needs to think, feel, enjoy, expand. Expansion is its very nature, and restriction is only useful to it insofar as it helps to steady, guide, and strengthen its expansion. It readily refuses the name of culture to those civilizations or periods, however noble their aim or even however beautiful in itself their order, which have not allowed an intelligent freedom of development. Salient points. Even a large and aesthetic Athenian mind of Pluto felt himself obliged in his republic. It is Plato's best known work, one of the world's most influential works of philosophy and political theory, to condemn and drive out the poets from his ideal political constitution. These purely ethical cultures and leaving nothing or little behind them by which they are remembered in future. Human nature needs expansion and not restriction. It does not give the name culture to those civilizations which have not allowed an intelligent freedom of development. ஸோ எது முக்கியம் அப்படின்னா மனிதனுடைய சுதந்திரமான அவனுடைய அறிவினுடைய வளர்ச்சி, சுதந்திரமான ஒரு வளர்ச்சி, அறிவினுடைய சுதந்திரமான வளர்ச்சி, அதுதான் வந்து கல்ச்சர். அது இல்லை அப்படின்னா நம்ம எதையுமே கல்ச்சர்னு ஏற்றுக்க முடியாது. சுதந்திரம் வந்து மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம் அப்படின்னா, ஏன் சுதந்திரம் முக்கியம் அப்படின்னா, ஒவ்வொரு மனிதனும் பார்த்தோம் அப்படின்னா இஸ் அன் இண்டிவிஜுவல் சோல். ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சோலும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ராக்ரஸ். அதனால இரு மனிதர்கள் வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. அந்த இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரீடமை நம்ம மனிதனுக்கு கொடுக்கல அப்படின்னா அது வந்து அவனுக்கிட்ட இருக்கிற மிகச்சிறப்பான அம்சங்கள்லாம் வந்து வெளியில வரவே வராது. இந்த ரொம்ப ஒரு கெடுபிடி பண்ணணும் அப்படின்னா என்ன ஆகுங்கிறது தான் பகவான் இங்கே சொல்றார். ரொம்ப அந்த காலத்துல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அந்த தொன்மையான கிரேக்க நாகரிகத்துல பார்த்தோம் அப்படின்னா மனிதனுடைய அந்த ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து அமுக்கப்பட்டன. எல்லா ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸையும் அமுக்கப்பட்டன. ஈவன் ஒரு மாபெரும் கிரேக்க சிந்தனையாளர் இருக்கார் இல்லையா, பிளேட்டோ, அவருடைய ஒரு உலக புகழ் வாய்ந்த படைப்பு என்ன அப்படின்னா ரிப்பப்ளிக் அப்படிங்கிற ஒரு புத்தகம் தான் வந்து அவருடைய உலக புகழ் வாய்ந்த புத்தகம். அதில் எப்படி உலகம் நாட்டில் வந்து அரசாங்கம் சமுதாயம் எல்லாம் எப்படி அமைக்கணும் அப்படின்னு தத்துவ ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் அவர் சில கோட்பாடுகளை அந்த புத்தகத்தின் மூலம் உலகிற்கு வழங்கியுள்ளார். ரொம்ப ஃபேமஸ் புக் அது, ரிப்பப்ளிக். அந்த காலத்தில் தொன்மையான ஒரு கிரேக்க நாகரிகத்தில் அந்த காலகட்டத்தில் வெளிவந்த அவர் எழுதிய அந்த புத்தகம். ஈவன் அந்த புத்தகத்தில் கூட அவர் வந்து அவருடைய உருவாக்குன அந்த பொலிட்டிக்கல் அமைப்பில் அவர் வந்து எதை வந்து ஐடியல்லா அவர் சித்தரிச்சார் அப்படின்னா, இந்த ஒரு கவிஞர் அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட், கவிஞர்கள் அப்படிங்கிறவங்க இல்லாம இருக்கணும்னு தான் அவர் சித்தரிச்சார். அந்த அவருடைய படைப்புல எப்படி உருவாக்குனார்னா, கவிஞர்கள் அப்படிங்கிற ஒரு மனிதர்கள், அந்த ஒரு அம்சம் கொண்டவர்களே, கவித்துவம் கொண்ட மனிதர்களே இருக்கக்கூடாது என்கின்ற ரீதியில் தான் அவரும் அவருடைய படைப்பிலும் இந்த ஆஸ்பெக்ட் தான் வந்து காணப்படுகின்றது. இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இறுதியில வந்து ஒரு வறண்ட தன்மையை தான் இத்தகைய சமுதாயங்கள்ல காணப்படுகின்றது. ஒரு வறட்சி அதுதான் காணப்படுகின்றது.
எப்படி முடியும் இந்த சமுதாயங்கள் வந்து எப்படி முடியும் அப்படின்னா, ஒண்ணுமே இல்லாம கடைசியில போயிடும். அல்லது அப்படியே போனாலும் கூட எதுவுமே விட்டு செல்லாது. எதுவும் அவங்க அதை பத்தி நம்ம நினைவு கூறுவதற்கு எதுவுமே இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் சமுதாயங்கள்லாம் மாறிவிடும். எப்படி வந்து இந்த ஸ்பார்ட்டா, அந்த கிரேக்க அந்த நகரம் வந்து அதை ஒட்டி அந்த கல்ச்சரை வந்து மறைந்ததோ, எப்படி கொலாப்ஸ் அது வீழ்ந்ததோ அது போலதான் ஆயிடும் அப்படிங்கிறார். அதே போல எல்லாமே வந்து ஒரு அன்நேச்சுரல் ரெஸ்ட்ரிக்ஷன், ரெப்ரெஷன், அதுதான் நாங்க காணப்பட்டது. இது வந்து ரோம நாகரிகத்திலையும் காணப்பட்டது அப்படிங்கிறார். ரோம நாகரிகத்திலையும் எப்படின்னா ஏர்லி பீரியட்ல வந்து ரொம்ப ரெப்ரெஸ் பண்ணாங்க. ஹியூமன் சிவிலைசேஷனை ரொம்ப அமைக்க வைத்தார்கள். மனிதனுடைய சுதந்திரமான சிந்தனையினுடைய வெளிப்பாட்டிற்கு அவர்கள் வந்து அனுமதி அளிக்கல. இது என்ன ஆயிடுச்சு, லேட்டரா எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, அதனுடைய ஆப்போசிட் அம்சங்கள் தான் வந்து வெளிவர ஆரம்பிச்சது. எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்படின்னா, கொலாப்ஸ் இன்டு த ஈகோயிஸ்டிக் அண்ட் ஆஃபன் ஆர்கியாஸ்டிக் லைசன்ஸ் ஆஃப் லேட்டர் ரிப்பப்ளிக் அண்ட் இம்பீரியல் ரோம். இதுக்கு ஆப்போசிட்ல ஆர்கியாஸ்டிக்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு 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 கூத்தாடுறதுன்னு சொல்றோம் இல்லையா, இஷ்டப்படி வாழ்க்கையை நடத்துறது. அப்படி வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் இதுக்கு போயிடுச்சு. அப்படிங்கிற ஒன்னு வந்து நம்ம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, அதை மாடரேட்டா ஹேண்டில் பண்ணாம சப்ரஸ் பண்ணோம் அப்படின்னா, அதோட எக்ஸ்ட்ரீம் ஆப்போசிட்ஸ்க்கு தான் அந்த ரிசல்ட் வரும். அந்த ரீதியில தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. ஏன்னா மனித மனம் திரும்ப திரும்ப நம்ம என்ன உணர்கின்றோம், மனித மனம் என்பது பிக்ஸ்டா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கிடையாது. ஒரு மோல்டுல பிக்ஸ்டா இயங்கக்கூடிய அமைப்பு மனித மனம் கிடையாது. அது வந்து மனித மனம் சுதந்திரமானது. ஒவ்வொரு மனித மனமும் சுதந்திரமானது. அது சுதந்திரமான சிந்திக்கக்கூடியது, சுதந்திரமாக உணரக்கூடியது, சுதந்திரமாக மகிழக்கூடியது, விரிவடையக்கூடியது. மனித மனத்தினுடைய அடிப்படை இயல்பு எது அப்படின்னா எக்ஸ்பான்ஷன், விரிவடைவதல் என்பதுதான் அதனுடைய அடிப்படை இயல்பு. ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது எப்படின்னா, அதை ரெகுலேட் பண்றதுக்கு வேணா யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஒரு மனித மனத்தினுடைய வளர்ச்சிக்கு கட்டுப்பாடு என்பது அதை ஒழுங்கு செய்வதற்கு வேண்டுமானால் அது உபயோகரமாக இருக்கலாமே ஒழிய, அதை ஒழுங்கு செய்வதற்கும் அதை வழிநடத்துவதற்கும் அதை வலிமைப்படுத்துவதற்கும் வேணா அது செயல்படலாமே ஒழிய, அதனுடைய ஒரு சுதந்திரமான ஒரு சிந்தனையையோ வெளிப்பாட்டையோ தடை செய்யுமாறு இருக்க முடியாது அப்படிங்கிறாரு. அதனாலதான் வந்து எதை வந்து நம்ம ஒரு சிறப்பான ஒரு நாகரிகம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம், இல்லை எது வந்து ஒரு நாட்டினுடைய சிறப்பான நாகரிகத்தினுடைய காலகட்டம் அப்படின்னு நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னா, எதுல வந்து நமக்கு வந்து மனிதனுடைய சுதந்திரமான அறிவினுடைய வெளிப்பாட்டிற்கு எந்த காலகட்டம் வழிவகுத்ததோ அதைத்தான் நம்ம வந்து ஒரு சிறப்பான நாகரிகம் என்று ஏற்றுக்கொள்ள முடியும். அதர்வைஸ் இதுக்கு மாறாக இருக்கும் பொழுது நம்ம இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது, அது மாதிரி ஒரு பெயரை அதற்கு வழங்க முடியாது அப்படிங்கிறார். ஹியூமன் மைண்ட் வந்து இட் ரெடிலி ரெஃப்யூசஸ் த நேம் ஆஃப் கல்ச்சர் டு தோஸ் சிவிலைசேஷன்ஸ் ஆர் பீரியட்ஸ், however noble their aim or even however beautiful in itself their order, which have not allowed an intelligent freedom of development. இதுதான் கேட்ச்வேர்ட். ஸோ நாகரிகம் அப்படின்னு சிறப்பான நாகரிகமான ஒரு சமுதாயம் இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு எது அடையாளம் அப்படின்னா, அது வந்து இன்டெலிஜென்ட் ஃப்ரீடம் ஆஃப் டெவலப்மெண்ட். அதுக்கு அலோ பண்ணணும். That allows an intelligent freedom of development. இதுக்கு அலோ பண்ணலை அப்படின்னா அந்த சமுதாயம் வந்து நம்ம வந்து ஒரு நாகரிகம் அடைந்த சமுதாயம் அப்படின்னு நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்ஃபேக்ட் இந்த இந்தியாவிலையும் பகவான் வந்து நிறைய இடத்துல இந்த ஒரு கருத்தை சொல்லுகின்றார். எதனால வந்து இந்தியாவில் வந்து இப்போ அப்படி கிடையாது. அப்கோர்ஸ் காலம் மாறிவிட்டது. ஒரு 1 or 2 centuries முன்னாடி
வாழ்வு வந்து வறண்டு இருந்தது அப்படிங்கிறார். தேர் வாஸ் பேங்க்ரப்சி ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றார். வெஸ்ட்ல வந்து லைஃப் டிவைன்லயே சொல்றோம், லைஃப் டிவைன்ல ஆரம்பத்துல சொல்றாரு த அசெட்டிக் த ரெஃப்யூசல் ஆஃப் த அசெட்டிக்ல சொல்றாரு. இதை பத்தி சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்படி வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து வெஸ்ட்ல வந்து தேர் வாஸ் பேங்க்ரப்சி ஆஃப் த ஸ்பிரிட், அங்க வந்து ஆன்மன் வந்து அங்க வறண்டு இருந்ததோ, அதே போல இந்தியாவில் வந்து தேர் வாஸ் இந்தியா மற்றும் சில ஏசியன் கண்ட்ரீஸ்ல தேர் வாஸ் பேங்க்ரப்சி ஆஃப் த ஆஃப் த பேங்க்ரப்சி ஆஃப் த லைஃப் அப்படிங்கிறார். ஏன்னா வாழ்வு வந்து வறண்டு இருந்தது அப்படிங்கிறார். அதற்கு மெயினா என்ன காரணம் அப்படின்னு பகவான் கூறக்கூடிய காரணம் என்ன அப்படின்னா, புத்திசம் வந்தது. புத்திசம் மாயாவாதத்துல இதனுடைய ஆதிக்கம் வந்து 2000 ஆண்டுகளாக தமிழ் 2000 ஆண்டுகள் வந்து ஒரு சின்ன குறைஞ்ச நேரம் கிடையாது. தொடர்ந்து வந்த ஸ்பிரிச்சுவல் லிட்ரேச்சர், அந்த ஆன்மீக அமைப்புகள் எல்லாம் எதை வலியுறுத்தின, எதை வந்து ஒரு உன்னதமான விஷயமாக கருதின அப்படின்னா சந்நியாசத்தை, துறவு சந்நியாசம். இதுக்கு தான் இது எங்க ஆரம்பிச்சது அப்படின்னா புத்திசம். இதைத்தான் பகவான் சொல்றார். புத்திசம், ஜைனிசம். புத்திசம் தான் இதுக்கு விதையிட்டது. புத்திசம் தான் இதற்கு விதையிட்டது. அப்புறம் ஜைனிசம். புத்திசத்தை மாடிஃபை பண்ணி அதை ஒட்டி வந்ததுதான் வந்து மாயாவாத கருத்துக்கள். எல்லாமே அதை ஒட்டி தான் வந்தது. வாழ்வை துறக்க வேண்டும், அதுல இருந்து சந்நியாசம் பெறணும், லைஃபோடைய ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ்லாம் நம்ம வந்து முக்கியத்துவம் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு வறண்ட ஒரு கோட்பாட்டை தான் நெடுநாள் நம்ம நாட்டிலையும் பின்பற்றி வந்தோம் அப்படிங்கிறாங்க. அதனாலதான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆன்மீக அமைப்புகள் அப்படின்னாலே மடம் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு ரிலேட் பண்ணிப்போம். ஒரு ஆன்மீக அமைப்பு இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னாலே சன்னியாசியா இருக்கணும், அங்க அந்த சன்னியாசி காவி உடை அழிந்திருக்கணும், எல்லாமே அங்க வந்து வெறும் ஒரு பேரனா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. இதை மாற்றியது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஸ்ரீ அரபிந்தோ அந்த மதர் தான். ஏன்னா ஆசிரமம் அப்படின்னாலே என்ன நினைப்பாங்க அப்படின்னா, அங்க வந்து எல்லாம் சாமியாருங்க தான் இருப்பாங்க, மடமா தான் இருக்கும், அது அங்க எதுவுமே இருக்காது, லைஃபினுடைய மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் அங்க எதுவுமே பார்க்க முடியாது அப்படிங்கிற ஒரு ஈவன் நவ் நம்ம ஒரு ஆசிரமத்தில் இருக்கோம் அப்படின்னா வெளியில இருக்கிறவங்க வந்து இந்த கேள்விதான் கேட்பாங்க. ஈவனும் எங்கிட்ட கூட கேட்பாங்க, ஆசிரம் போறீங்கன்னவோ அங்கெல்லாம் இப்படிலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்பாங்க. ஏன்னா இட்ஸ் ராங் அண்டர்ஸ்டாண்டிங் அவங்ககிட்ட. இதை வந்து இந்த போக்க மாத்தினது த மதர் அண்ட் ஸ்ரீ அரபிந்தோ தான். ஏன்னா இது ஆசிரமத்துல எல்லா ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் லைஃபும் நம்ம பார்க்குறோம். எல்லாமே அங்க வந்து முக்கியத்துவம் தரப்பட்டது. வாழ்வில் நம்ம பார்க்கக்கூடிய எல்லா அம்சங்களுக்கும், ஆர்ட் ஃபார்மா இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ்ல இருக்கட்டும், எல்லாமே முக்கியத்துவம் தரப்பட்டது. இது எதை பேஸ் பண்ணி தரப்பட்டதுன்னா நம்மளுடைய ரியல் சமுதாயம் அப்படி கிடையாது. நம்மளுடைய வேதிக் டைப் ஆஃப் சொசைட்டில இந்தியாவில் அது மாதிரி கிடையாது. லேட்டர் வந்த புத்திஸ்ட் அண்ட் ஜெயினிசத்தினுடைய தாக்கத்தினாலதான் லேட்டரான இதை ஒட்டி வந்த அந்த மாயாவாதி கோட்பாடுகள் இதனாலதான் வந்ததை ஒழிய நம்மளுடைய ஒரிஜினல் நீங்க வேதிக் பீரியட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல லைஃப் வந்து ரிஜெக்ஷனே கிடையாது. இதை வந்து யார் வந்து ஆமோதிக்கிறாங்க அப்படின்னா, இதை வந்து பிராக்டிக்கலா ஒருத்தர் வந்து இதை நம்ம விட்னஸ் ஆசிரமத்தை பார்த்துட்டு இதை பத்தி ரொம்ப ஒரு புகழ்ந்து பேசுறாரு. யார் அப்படின்னா ஒரு பெரிய வேதிக் பண்டிட், அவர் பேர் வந்து பண்டிட் ஸ்ரீபத் தாமோதர் சத்வலேக்கர்னு பேர். பெரிய ஒரு வேதிக் பண்டிட் அவருக்கு பத்மஸ்ரீ அவார்ட்லாம் கொடுத்தாங்க. ரொம்ப ஏர்லி பார்ட் ஆஃப் 60s அவர் அப்பவே அவர் இது சொல்றாங்க, அவர் வாஸ் இன் இஸ் லேட் 80s சொல்றாங்க. தனியா அவர் வந்து சூரத்லேருந்து ட்ரெயின்ல வராரு, நம்ம ஆசிரமுக்கு வராரு. மதர் இருக்கிறாங்க. அப்போ ஏர்லி பார்ட் ஆஃப் 60s எப்படி இருக்கும், அப்போ வந்து மதர் இருக்கிறாங்க. 3 வாரம் நம்மளுடைய பாண்டிச்சேரி ஆசிரமத்துல தங்குறாரு. மதரை மீட் பண்றாரு. மதரை மீட் பண்றது வந்து அவங்க எதுவும் பேசிக்கல, இட் வாஸ் நாட் இன்டர்வியூ, சைலன்ஸ், அவ்வளவுதான். சைலன்ஸ் அண்ட் மெடிடேஷன், அவ்வளவுதான். ஏன்னா ஹி வாஸ் அ பெரிய வேதிக் பண்டிட், ஸ்பிரிச்சுவல்ல ரொம்ப உயர்ந்தவர். எதுவுமே பேசிக்கல ரெண்டு பேருமே.
வெறும் சைலண்ட் மீட்டிங் வித் மதர் தான். இன்டர்வியூ அப்படிங்கிறத விட சைலண்ட் மீட்டிங் தான். அப்போ அவர் அந்த அந்த மீட்டிங்கை பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. என்ன சொல்கிறாரு வந்து, அந்த மீட்டிங் பொழுது அவருடைய டிஸ்கிரிப்ஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, he saw in a vision several gates of different hues opening as he traversed the inner territories of his mind and soul அப்படிங்கிறார். மதருடைய மீட்டிங் என்ன சொல்றாரு, several gates of different hues opening, அதாவது பல்வேறு நிறங்களை உடைய பல்வேறு வழிகள் வந்து அவருடைய உள் மனதில் வந்து உள்ஜீவன்ல திறக்கப்பட்டன அப்படிங்கிறார். டெரிட்டரிஸ் ஆர் இன்னர் டெரிட்டரிஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் சோல் அப்படிங்கிறார். இது வந்து மதருடைய மீட்டிங்கை பற்றி அவருடைய டிஸ்கிரிப்ஷன். எதுவுமே பேசிக்கல, பட் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவர் ஸ்பிரிச்சுவலாக அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் அந்த இருந்திருக்கு. அப்புறம் அடுத்த சில நாட்களுக்கு வந்து ஆசிரம் சுற்றி காமிக்கிறாங்க அவரை. அவர் என்ன சொல்றாரு, எங்க பார்த்தாலும் நான் மதருடைய பிரசன்ஸை பார்க்குறேன், அதுதான் வந்து இந்த ஃபினாமினல் சக்சஸ் ஆஃப் ஆசிரம்க்கு காரணமாக நான் உணர்றேன் அப்படிங்கிறார். அப்புறம் என்ன சொல்றாரு வந்து, இங்க ஆசிரமத்துல அப்பவே பார்த்தோம் அப்படின்னா ஆண் பெண் பேதம் கிடையாது, ஆண் பெண் பாகுபாடு கிடையாது. இது வந்து வேத காலத்திலையும் அப்படிதான் இருந்தது அப்படிங்கிறார். இந்த ஆண் பெண் பேதம் வந்து கிடையாது, எல்லாரையும் சமமா ட்ரீட் பண்ணணுங்கிற குவாலிட்டி நம்மளுடைய வேதிக் குவாலிட்டி, அது அங்க பார்த்தேன் அப்படிங்கிறார். என்ன சொல்றாரு அவரு, steeped in the Vedas, he had dreamt of those old world ideas of wholeness and fullness and sex equality, and he felt that for the first time, perhaps after the Vedic age, the mother had successfully translated its ideals into current living forms. இது யார் சொல்றாரு, ஒரு பெரிய வேதிக் ஸ்காலர், நம்மளுடைய வேத காலத்து அந்த இதை வந்து கரைச்சி குடிச்சவர், அவருடைய ஒரு வியந்து போற்றுகின்றார். அப்புறம் அவருடைய வார்த்தைகள் எப்படி சொல்றார் அப்படி, இது வந்து கேஆர் சீனிவாஸ் ஐயங்காரனுடைய டிஸ்கிரிப்ஷன். நான் படிக்கிறது வந்து கேஆர் சீனிவாஸ் ஐயங்கார் அந்த சத்வலேக்கரனுடைய காமெண்ட்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. அது நான் அவருடைய எப்படி அவர் டிஸ்கிரைப் பண்ணியிருக்காருங்கிற படிக்கிறேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அவர் சொல்றார், இது வந்து சத்வலேக்கரனுடைய ஸ்டேட்மெண்ட். ஆசிரமம் பார்த்துட்டு சொல்றார், the whole process of sadhana is based here on Vedic principles. My heart overflows with joy to see that all that is hinted at in the Vedas is trying to find its fulfillment here. Here I see not a trace of casteism anywhere. What a change the mother has brought about here. It seems to me that the mother is trying to found a purely spiritual society where relations would be as between soul and soul. I see today that the mother insists on prosperity, not austerity. She does not want to leave the world to its fate, but to endow it with opulence, governed by spirituality. அப்படின்னு பகவான் சொல்றார். இது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா 1960 விசிட் பண்றாரு. அதாவது ஜூலை மாதம் 1960 அவர் பகவான் வந்து நம்மளுடைய ஆசிரமத்தை விசிட் பண்ணி சூரத்திலேருந்து அவர் தனியாகவே வந்திருக்கிறார். அவர் தனியாக, அவருக்கு அப்போவே 90 இயர்ஸ் இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க, தனியாகவே வந்து இவ்வளோ இத்தகைய ஒரு அனுபவங்களை அவர் நம்மளோட பதிவு செய்துள்ளார். இதனால் என்ன இங்கே நம்ம படிக்கிற விஷயம்லாம் வந்து எல்லா நாடுகளிலையும் இருக்கும். ஒன்றை வெறுத்து மற்றொன்றை நாடுவது அப்படிங்கிற போக்கு வந்தது அப்படின்னா அந்த சமுதாயம் வறண்டு விடும். எல்லாத்தையும் நம்ம தழுவி இருந்தால் தான் அந்த சமுதாயம் ஒரு காம்ப்ரிஹென்சிவா, ஒரு ஹோலிஸ்டிக்கா இருக்கும். இதைத்தான் ஸ்ரீ அன்னையும் பகவானும் வலியுறுத்துகின்றார். அடுத்தது போகலாம். Paragraph 8. On the other hand, we are tempted to give the name of a full culture to all those periods and civilizations, whatever their defects, which have encouraged a freely human development and, like ancient Athens, have concentrated on thought and beauty and delight of living. But there were, in the Athenian development, two distinct periods,
one of art and beauty, the Athens of Phidias and Sophocles, and one of thought, the Athens of philosophers. In the first period, the sense of beauty and the need of freedom of life and the enjoyment of life are the determining forces. The Athens thought, but it thought in the terms of art and poetry, in figures of music and drama and architecture and sculpture. It delighted in intellectual discussion, but not so much with any will to arrive at truth as for the pleasure of thinking and the beauty of ideas. It had its moral order, for without that, no society can exist. But it had no true ethical impulse or ethical type, only a conventional and customary morality. And when it thought about ethics, it tended to express it in the terms of beauty, the kalon, and epiacus, the beautiful, the becoming. Its very religion was a religion of beauty and an occasion for pleasant ritual and festivals and for artistic creation, an aesthetic enjoyment touched with a superficial religious sense. We give the name of full culture to all those periods and civilizations which have encouraged a free human development and concentrated on thought and beauty and the delight of living like ancient Athens. There were two distinct periods in the Athenian development. One of art and beauty, period of Phidias, a great Greek sculptor, painter, and Sophocles, an ancient Greek dramatist who wrote tragic plays. And one of thought, the Athens of philosophers, Socrates and Plato. The Athens thought in terms of art and poetry, music and drama, and for the pleasure of thinking and the beauty of ideas, and not so much with any will to arrive at truth. It had only a customary morality, but without any true ethical impulse. It expressed even ethics in terms of beauty alone, ancient Greek term referring to the ideal of physical and moral beauty, with a perfect harmony between outward appearance and inner goodness. Epiacus, Greek word meaning gentle, sweet, reasonable, fair. Its very religion was a religion of beauty and an occasion for pleasant ritual and festivals. Thank you, sir. முதல்ல பார்த்தோம் அது எப்படி வந்து இந்த ஏர்லி ரோமன் ரிப்பப்ளிக்ல வந்து பகவான் வந்து எகைன் நம்ம புரிஞ்சுக்கணும், இது வந்து ஒரு எக்ஸாம்பிள்ல தான் சொல்றாரு. இது எல்லா நாடுகள்லையும் நம்ம இதனுடைய இந்த இந்த ஆஸ்பெக்டை பார்க்கலாம். எல்லா நாடுகள்லையும் எல்லா சமுதாயத்திலையும் ஒவ்வொரு காலகட்டத்தில் இதை நம்ம பார்க்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக பகவான் வந்து இந்த கருத்தை சொல்றார். எஸ்பெஷலி ஒரு வெஸ்டர்னர் பகவானுடைய எழுத்துக்கள்லாம் உலகத்திற்கு சொந்தமானவை. அதனால பொதுவாக ஒருத்தர் படிக்கும்போது ஈஸியாக அவங்களால ரிலேட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஏர்லி கிரீக் அண்ட் தென் ரோமன் கல்ச்சர் இதை பற்றி அவர் கோட் பண்ணுறார். எப்படி வந்து அந்த ரோமன் ரிப்பப்ளிக்ல வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம் எத்திக்கல் கல்ச்சருக்கு வந்து பியூர்லி எத்திக்கல் கல்ச்சர், வேறு எதுவுமே மனிதனுடைய ஃபைனர் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டாக புறக்கணிக்கிறது. அது எப்படி ஆச்சு, ஒன்றுமே இல்லாமல் நிலைமை கொலாப்ஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதனுடைய இன்னொரு எக்ஸ்ட்ரீம் நீங்கள் பார்க்குறோம். இன்னொரு எக்ஸ்ட்ரீம் அஃப்கோர்ஸ் ஃபுல் கல்ச்சர் அப்படிங்கிறது நம்ம எதை நம்ம ஃபுல் கல்ச்சர் அப்படின்னு சொல்கிறோம், நம்ம சொல்கிறோம். அதாவது வி ஆர் டெம்ப்டட் டு கிவ் அப்படிங்கிற பகவானுடைய வார்த்தைகளை வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கவனிக்கணும். ஆன் த அதர் ஹேண்ட் இதற்கு எதிராக வந்து பார்க்குறோம் அப்படின்னா வி ஆர் டெம்ப்டட் டு கிவ் த நேம் ஆஃப் அ ஃபுல் கல்ச்சர். எதுக்கெல்லாம் நம்ம ஃபுல் கல்ச்சர் அப்படிங்கிறோம்? டு ஆல் தோஸ் பீரியட்ஸ் அண்ட் சிவிலைசேஷன்ஸ்.
எதெல்லாம் வந்து ஃப்ரீ ஹியூமன் டெவலப்மெண்ட் அதை வந்து என்கரேஜ் செய்தோ அதை வந்து நம்ம என்ன செய்கிறோம், ஃபுல் கல்ச்சர் அப்படிங்கிறோம். இதற்கு பகவான் வந்து உதாரணத்திற்கு ஏன்ஷியன்ட் ஏதன்ஸ் அதை சொல்றார். இந்த ஏன்ஷியன்ட் ஏதன்ஸில் வந்து எதற்கு வந்து முக்கியத்துவம் தரப்பட்டது அப்படின்னா, ஃபிலாசபி, பியூட்டி, டிலைட் ஆஃப் லிவிங், வாழ்வினுடைய ஒரு சந்தோஷம், இதற்கெல்லாம் முக்கியத்துவம் தரப்பட்டது. இதெல்லாம் கிரீக். அந்த பக்கம் ரோம், இந்த பக்கம் கிரீக். ரோம்ல எல்லாம் பக்கத்து பக்கத்து கண்ட்ரிஸ் தான். ரோம்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரீம், இதுல கிரீக்ல இந்த எக்ஸ்ட்ரீம். இதுல வந்து இந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய வளர்ச்சியில எத்தேனியன் டெவலப்மெண்ட், அந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய வளர்ச்சியில இரண்டு வித்தியாசமான காலகட்டங்களை பார்க்கலாம் அப்படிங்கிறார். ஒன்று வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து வெறும் ஆர்ட் அண்ட் பியூட்டி, கலை அழகு, இதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். The Athens of Phidias and Sophocles. இதில் ஃபிடியஸ் அப்படிங்கிறது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கிரேக்க ஸ்கல்ப்டர், சிற்பி, பெயிண்டர். சாஃபோக்ளீஸ் அப்படிங்கிறவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு பெரிய கிரேக்க டிராமாட்டிஸ்ட், அவர் பிளே ரைட்டர். நிறைய டிராஜிக் பிளேஸை அவர் நிறைய எழுதியிருக்கிறார் அவர். இது ஒரு பக்கம் இருக்குது. இது வந்து இது ஒரு முகம். அந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய இரண்டு முகங்களை பகவான் குறிப்பிடுகின்றார். ஒன்று வந்து இந்த ஆர்ட் அண்ட் பியூட்டி, அந்த அம்சங்கள் வந்து ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பிலாசபர்ஸ், ஏதென்ஸ் ஆஃப் த பிலாசபர்ஸ் அப்படிங்கிறார். பிலாசபர்ஸ்னு யாரு தெரியும், தெரிஞ்சது சாக்ரட்டிஸ், பிளேட்டோ, இவங்கெல்லாம் வந்து கிரேக்க தத்துவ ஞானிகள். இவங்க ஒரு பக்கம் இருக்கிறாங்க, இவங்க ஒரு பக்கம். இது ரெண்டுமே இந்த ரெண்டு பீரியடும் வேற வேற பீரியடு. ஃபர்ஸ்ட் பீரியட்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறார் பகவான் வந்து, அங்க சென்ஸ் ஆஃப் பியூட்டி, வாழ்வில் வந்து சுதந்திரம், மனிதர்களுக்கு வழங்க வேண்டிய சுதந்திரம், வாழ்வினுடைய மகிழ்ச்சியை வந்து பூரணமாக அனுபவிக்கிறது, இதெல்லாம் தான் அங்க வந்து ஒரு டாமினன்ட் ஃபேக்டர்ஸா இருந்தது அப்படிங்கிறது சொல்றாரு. இந்த இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா பிலாசபி, திஸ் ஏதென்ஸ் ஆஃப் தாட் அப்படிங்கிறார். பிலாசபி எப்படி இருந்தது அப்படின்னா, அந்த சிந்தனைகள் எல்லாமே ஆர்ட் அண்ட் போயட்ரி, அதை வெளிப்படுத்தும் வண்ணமாகத்தான் இருந்தது அப்படிங்கிறார். ஆர்ட் அண்ட் போயட்ரி, மியூசிக் அண்ட் டிராமா, ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல்ப்சர், இதெல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய விதமாகத்தான் அமைந்தது அப்படிங்கிறார். ஈவன் அறிவு சார்ந்த விவாதங்கள்லாம் எப்படி நடந்தது அப்படிங்கிறார் அப்படின்னா, அதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பிளஷர் ஆஃப் திங்கிங், அந்த சிந்திப்பதில் ஒரு மகிழ்ச்சி, பியூட்டி ஆஃப் ஐடியாஸ் அப்படிதான் வந்ததை ஒழிய உண்மையை கண்டறிய வேணும் அப்படிங்கிற நோக்கத்துடன் இல்லை அப்படிங்கிறார். ஈவன் விவாதங்களும் எல்லாமே பியூட்டி அந்த ஆஸ்பெக்ட்ல தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தது அப்படிங்கிறார். அங்கேயும் வந்து ஒழுக்க நெறிகள் வந்து அனுசரிக்கப்பட்டன. பட் அதுல வந்து ஒரு ட்ரூ எத்திக்கல் இம்பல்ஸ் இல்லை அப்படிங்கிறார். எல்லாம் கன்வென்ஷனல் அண்ட் கஸ்டமரி மொராலிட்டி தான் அங்க வலியுறுத்தப்பட்டது அப்படிங்கிறார். எல்லாமே வந்து அந்த எண்ணங்கள், எத்திக்ஸ், அப்படி எத்திக்ஸ் கூட பார்த்தோம் அப்படின்னா, எத்திக்ஸும் வந்து அந்த கலோன் அண்ட் எத்திக்கியஸ், அந்த பகவான் வந்து என்ன சொல்றாரு, இது அந்த ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் வந்து வெளிப்படுத்தப்பட்டன அப்படிங்கிறார். கலோன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பிசிக்கல் அண்ட் மாரல் எல்லாமே பியூட்டி தான். அதுல வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய இன்னர் குட்னஸும் வந்து வெளியில வந்து அழகின் மூலமாகத்தான் அது வெளிப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு. எபிகியஸ் அப்படிங்கிறது என்ன ஒரு கோட்பாடு அப்படின்னா, அங்க எல்லாமே வந்து ஜென்டில், ஸ்வீட் அண்ட் ரீசனபிள், ஃபேரா இருக்கணும், அவ்வளவுதான். அங்க எதுவுமே வந்து ஹார்ஷா இருக்கக்கூடாது. ஏன்னா நத்திங் ஷுட் பி ஹார்ஷ், அதுதான் அதனுடைய பிலாசபி. ஸோ எல்லாமே எதை நோக்கி திருப்பி வந்தது அப்படின்னா, அந்த பியூட்டி, அழகு, பிளஷர்,
இதுக்குத்தான் வந்து முக்கியத்துவம் கொடுத்தன அப்படிங்கிறார். ரிலிஜன் கூட எப்படி வந்தது அப்படிங்கிறார் அப்படின்னா, பியூட்டி. ரிலீஜியஸ் அக்கேஷன்லாம் எப்படி, ரிச்சுவல்ஸ் அண்ட் ஃபெஸ்டிவல்ஸ்லாம் எதற்கு வந்து ஒரு எதை வெளிப்படுத்தும் தருணங்களாக அமைந்தன அப்படின்னா, ஆர்டிஸ்டிக் கிரியேஷன், கலை படைப்புகளை வெளிப்படுத்தும் தருணங்களாக அமைந்தன. அங்க வந்து சூப்பர்ஃபிஷியல் ரிலீஜியஸ் சென்ஸ் தான் வந்து அங்க வெளிப்பட்டது. அதனுடைய ஈஸ்தட்டிக் என்ஜாய்மெண்ட், கலைநயம், கலை, அதை ஒட்டிய ஒரு மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து எந்த அம்சத்தை ஒட்டியதாக அமைந்தது அப்படின்னா, ஒரு மேம்போக்கான ஒரு மத ரீதியான ஒரு அம்சத்தை தான் வெளிப்படுத்தின அப்படிங்கிறார். அண்ட் ஏஸ்தட்டிக் என்ஜாய்மெண்ட் டச்ட் வித் அ சூப்பர்ஃபிஷியல் ரிலீஜியஸ் சென்ஸ் அப்படிங்கிறார். இது வந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் பகவான் வந்து டிஸ்கிரைப் பண்றாரு. இதையும் நம்ம பார்க்கலாம், நம்மளுடைய இந்தியன் கல்ச்சர்ல பார்க்கலாம். நம்ம இதை பத்தி, இதோடைய இந்தியன் கல்ச்சரை பத்தி படிக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, பகவானுடைய புக்கும் இருக்குது, த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் இந்தியன் கல்ச்சர்னு ஒன்று இருக்கு. அதுல பியூட்டிஃபுல்லா டிஸ்கிரைப் பண்ணியிருக்காரு. நம்ம காலம் வரும்போது அதையும் நம்ம படிப்போம். நம்ம இப்ப அடுத்த இதுக்கு போகலாம் நம்ம. But without character, without some kind of high or strong discipline, there is no enduring power of life. Athens exhausted its vitality within one wonderful century, which left it enervated, willless, unable to succeed in the struggle of life, uncreative. It turned indeed for a time precisely to that which had been lacking to it, the serious pursuit of truth and the evolution of systems of ethical self-discipline. But it could only think. It could not successfully practice. The later Hellenic mind, an Athenian center of culture, gave to Rome the great Stoic system of ethical discipline, which saved her in the midst of the orgies of her first imperial century, but could not itself be stoical in its practice. For to Athens and to the characteristic temperament of Hellas, this thought was a straining to something it had not and could not have. It was the opposite of its nature and not its fulfillment. படிக்கும் Yes. salient points. Without character, Athens exhausted its vitality within one wonderful century. It turned for a time to the serious pursuit of truth and evolution of systems of ethical self-discipline, which it was lacking. Though the later Greek culture gave to Rome the great Stoic system, a school of Greek philosophy, but itself could not practice it because it was the opposite of its nature and not its fulfillment. Thank you. தேங்க்யூ. இது எக்ஸ்ட்ரீமா போனா இப்படிதான் ஆயிடும். இது வந்து இப்ப இந்த நீங்க வந்து கிரேக்க நாகரிகத்தினுடைய பிளட்லயே ஓடுறது அது. ஈவன் நவ் அதனுடைய பாதிப்பை நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் நம்ம நினைவுபடுத்தி பார்த்தா தெரியும். ஒரு 10 இயர்ஸ் பேக் நினைக்கிறேன், ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் வந்து கிரீக் எக்கானமி வந்து ரொம்ப ஒரு டால்ட்ரம்ஸ்ல போயிடுச்சு. ஐ திங்க் ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் கிரீக் எக்கானமி வந்து ஏகப்பட்ட இன்ஃப்ளேஷன் பயங்கரமா ஆயிடுச்சு. அதனுடைய கண்ட்ரியோடைய கரன்சி வந்து டிவேல்வேட் ஆயிடுச்சு. ரொம்ப மோசமான நிலைமைக்கெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் யூரோப்பியன் யூனியன்ல வந்து அவங்க நிறைய கடன் கொடுத்தாங்க. இன்னும் அது வந்து அந்த நிலையிலேருந்து வெளியில வரல. அப்பவே சொன்னாங்க, அந்த கிரேக்க நாகரிகத்தினுடைய அதனுடைய அந்த பாதிப்பு தான், அதாவது ரொம்ப ஒரு ப்ளஷர் சீக்கிங், ஒரு டிசிப்ளின் இல்லாத ஒரு வாழ்வு, அதுதான் வந்து அந்த கல்ச்சர்ல வந்து ஊறி போயிடுச்சு. அதனால இன்னும் அவங்களால அந்த பாதிப்புலேருந்து வெளியே வர முடியல. இதுக்கு ஏன்னா மனிதனுக்கு வந்து ஒரு ஸ்ட்ராங் கேரக்டர் வேணும். இந்த கேரக்டர் இருந்தால் தான் நம்ம எதையும் சாதிக்க முடியும்.
டிசிப்ளின் வேண்டும். இதைத்தான் பகவான் சொல்றாரு. வித்தவுட் கேரக்டர், வித்தவுட் சம் கைண்ட் ஆஃப் ஹை ஆர் ஸ்ட்ராங் டிசிப்ளின், தெர் இஸ் நோ என்டியூரிங் பவர் ஆஃப் லைஃப். இது சமுதாயத்து பகவான் சொல்லக்கூடிய கருத்து சமுதாயம் என்கின்ற ஒட்டுமொத்த அமைப்பிற்கு மாத்திரமல்ல, ஒரு தனி மனிதனுக்கும் பொருந்தும். Without character, without some strong kind of high and strong discipline, there is no enduring power of life. ஆசிரமத்தில் நம்ம எல்லா இடத்துக்குமே நம்ம படிக்கிற கேட்கிற எல்லா விஷயத்துக்கும் நம்ம ஆசிரமத்தை தான் நம்ம உதாரணத்தை எடுத்துக்கலாம். ஆசிரமத்துல பூரண சுதந்திரம் எல்லாருக்கும் வழங்கப்பட்டது. ஆனா அங்க டிசிப்ளின் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைம்னா டைம், அது விதிகளை யாரும் மீறவே முடியாது. யாரா இருந்தாலும் இதை மீற முடியாது. ஒரு தடவை நாங்க அந்த பிளே கிரவுண்ட் மெடிடேஷனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்போ அது அப்போ மெடிடேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வேற ஒரு ஈவெண்ட் அங்க நடந்துகிட்டு இருந்தது. அந்த ஈவெண்ட் அந்த ஈவெண்ட்டுக்கு வெகு சிலர் தான் அனுமதிக்கப்பட்டார்கள். அந்த ஈவெண்ட் நடந்து முடிஞ்சப்பறம் தான் அந்த ஆசிரமில் கலெக்டிவ் மெடிடேஷனுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதனால கியூல வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஆனா அந்த ஈவெண்ட் ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சு. அது ஆரம்பிச்ச உடனே நம்ம அதோடைய ஆசிரமுடைய ட்ரஸ்டி மனோஜ்குமார் குப்தா அது ஆரம்பிச்சு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வராரு. ஆனா கதவு மூடி இருக்கு. கதவு திறக்கல. அவர் வந்திருக்காருன்னு திறக்கல. அந்த ஈவெண்ட் முடிஞ்ச பிறகு தான் அவர் தேவை தொடர்ந்தாங்க. ஏன் சொல்ல வரோம் அப்படின்னா, அங்க டிசிப்ளின் தான். மதுரையுடைய பிரின்சிபிள்ஸ் அதெல்லாம் எல்லாருக்கும் பூரண சுதந்திரம் உண்டு. அதே சமயம் பார்த்தோம் அப்படின்னா டிசிப்ளின் இஸ் வெரி, அதர்வைஸ் ஆசிரம் இந்த அளவுக்கு வந்திருக்க முடியவே முடியாது. அந்த டிசிப்ளினும் கேரக்டரும் நம்ம இல்லை அப்படின்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் இந்த அளவுக்கு முன்னேறி வந்திருக்கவே முடியாது. 2 விஷயம் சொல்றாரு, கேரக்டர் அண்ட் ஸ்ட்ராங் டிசிப்ளின் அப்படிங்கிற. அப்படி இல்லை, அது இல்லை அப்படின்னா தெர் இஸ் நோ என்டியூரிங் பவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு பகவான் சொல்றாரு. கிரேக்க நாகரிகத்துல ஏத்தன்ஸ்ல என்னாச்சு அப்படின்னா, அதனுடைய வாழ்வினுடைய அந்த சிறப்பான ஒரு சக்தி எல்லாமே இழந்த நிலையில ஆகிவிட்டது. ஏன்னா எக்ஸாஸ்டட் இஸ் வைட்டாலிட்டி வித்தின் 1 wonderful century அப்படிங்கிறார். அது வலிமை இழந்து வலுவிழந்த நிலைக்கு தள்ளப்பட்டது அப்படிங்கிறார். unable to succeed in the struggle of லைஃப்ல முன்னேறணும்னா நம்ம எல்லாத்துலயுமே வலுவாக இருக்கணும் இல்லையா? லைஃப் டு ஸ்ட்ரகிள் இன் unable to succeed in the struggle of life, uncreative. அப்புறம்தான் அதுக்கு திடீர்னு விழித்து கொண்டது. சரி, நம்ம இது நாள் வரைக்கும் நம்ம அந்த லைஃபினுடைய கிரேட்டர் ஆஸ்பெக்ட்ஸ்க்கு நம்ம கவனம் செலுத்தலை அப்படின்னா, the pursuit of truth, அப்புறம் எவல்யூஷன் ஆஃப் சிஸ்டம்ஸ் ஆஃப் எத்திக்கல் செல்ஃப் டிசிப்ளின், தார்மீக நெறியான ஒரு சுய கட்டுப்பாடு, இதையெல்லாம் அது அமலுக்கு கொண்டு வந்தது. ஆனா இதெல்லாம் கொண்டு வரணும்னு நினைத்ததை ஒழிய அதை அந்த சமுதாயத்தினால பின்பற்ற முடியவில்லை அப்படிங்கிறார். ஏன்னா அதனுடைய நேச்சருக்கு, அது சுபாவத்திற்கு எதிரானதாக அது இருந்தது அப்படிங்கிறார். இந்த அப்புறம் பின்னால அந்த கிரேக்க நாகரிகம் இந்த ஹெலனிக் அண்ட் எத்தேனியன் சென்டர். இந்த ஹெலனிக் என்றாலும் இந்த பழைய அந்த பழைய ஏன்ஷியன்ட் கிரேக் இதை ஹெலனிக் அப்படிம்பாங்க. ஹெலனிக் மைண்ட் அண்ட் எத்தேனியன் சென்டர் ஆஃப் கல்ச்சர் கேவ் டு ரோம். அந்த பக்கத்தில் உள்ள ரோம்க்கு ஒரு கிரேட் ஸ்டோயிக் சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு சிஸ்டம் ஆஃப் பிலாசபி. என்ன அப்படின்னா, ரொம்ப கட்டுப்பாடுகள், நெறிமுறைகள், அதுக்கு முக்கியத்துவம் தரும் ஒரு கோட்பாடு. அதுதான் ஸ்டோயிக்ஸ் அப்படிம்பாங்க. ஸ்டோயிக் சிஸ்டம் ஆஃப் எத்திக்கல் டிசிப்ளின். அதுதான் அந்த ரோமாபுரியை அது காப்பாற்றியது. which saved her in the midst of the orgies of her first imperial century. The first imperial centuryல ஏகப்பட்ட பவர் எல்லாம் வந்தப்புறம் அது ஒரு கட்டில இல்லாம ஒரு வாழ்வை கட்டற்ற வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அதுல இருந்து அவங்களை இந்த நெறிமுறைகள்லாம் காப்பாற்றியது எதை? இந்த கிரேக்கர்களிலிருந்து பெறப்பட்ட அந்த ஸ்டோயிக் பிலாசபி அப்படிங்கிறது, கோட்பாடுகள் ரோமாபுரிக்கு உதவியது. ஆனா கிரேக்க நாடுக்கு உதவலை அப்படிங்கிறார். பட் could not itself be stoical in its practice அப்படிங்கிறார். For to Athens and to the characteristic temperament of Hellas, this thought was a straining to something it had not and could not have அப்படிங்கிறார். இப்போ ஒருத்தனுக்கு அவன் 100 வருஷம் பல 100 ஆண்டுகளாக ஒரு செட் ஆஃப் லைஃபை அவன் வாழ்ந்துட்டு இருக்கிறான். அவனுடைய அதுக்கு மாறான ஒன்றை பிராக்டிஸ் பண்ண சொன்னா அவனால முடியாது.
ஏன்னா அவனுடைய சிஸ்டம்லேயே அது கிடையாது. அதனால தான் அந்த கிரேக்க நாகரிகத்தினால முடியல. ஈவன் நவ் இட் இஸ் குட், ஈவன் நவ் இட் ஹோல்ட்ஸ் குட். நம்ம என்ன நீங்க கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்க, இந்த எக்கனாமிக் கிரைசிஸ் இன் கிரீஸ்ன்னு சர்ச் பண்ணி பாருங்க, எவ்வளோ மோசமாக அந்த நாடு போச்சு அப்படிங்கிறதுக்கு அதில் பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இந்த ஸ்டோரி அந்த எல்லாம் அந்த கட்டுப்பாடு என்பது அதனுடைய நேச்சருக்கு இயற்கைக்கு முரணானது அப்படிங்கிற ஒரு கருத்தை பகவான் தெரிவிக்கின்றார். ஸோ இதெல்லாம் வந்து தனி மனிதனுக்கும் பொருந்தும், சமுதாயத்திற்கும் பொருந்தும். வேற ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம்.